ரேஷன் ஷாப்போட கொஸ்டின்ஸ் நான் கலெக்ட் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நானும் ரேஷன் ஷாப்புக்கு தான் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்லேருந்து கலக்கலான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பொது விநியோக திட்டம், அது ஷார்ட் ஃபார்ம் வந்து பிடிஎஸ். பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1960வது வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் 38, மொத்த தாலுகா வட்டங்கள் வந்து 319. தமிழ்நாட்டில் சேமிப்பு கிடங்குகள், அதாவது திங்ஸை சேர்த்து வைப்பாங்கள்ல, அந்த சேமிப்பு கிடங்குகள் வந்து 257. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை 34,793. ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்திய ஆண்டு 2017. ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1, 2020. ஒரே நாடு ஒரே ரேஷன் 11வது மாநிலமாக தமிழகத்தில் தொடங்கப்பட்டது. NFSA அப்படின்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ரேஷன் கடையின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் www.tnpds.gov.in. தமிழகத்தில் கடைசியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் மார்ச் 2020. நாகப்பட்டினத்திலிருந்து மயிலாடுதுறை பிரிக்கப்பட்டது. மொத்தம் கார்டோட டைப்ஸ் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. அதில் PHH ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, இவங்க வந்து ப்ரையாரிட்டியாக எல்லாமே வாங்கிக்கலாம். அரிசி, சக்கரை, பருப்பு அதில் போடுற எல்லாமே வாங்கிக்கலாம். PHHAAY ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதயா அன்ன யோஜனா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து 35 கிலோ அரிசி, அது போக திங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. NPHH நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. NPHHS நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் சுகர் ஆப்ஷன். இவங்களுக்கு வந்து சுகர் மட்டும் கொடுப்பாங்க, சுகர் கார்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க கார்டு சுகர் மட்டும் கொடுப்பாங்க. NPHHNC நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் நோ கமாடிட்டி. இவங்க வந்து எந்த பொருளுமே வாங்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஐடென்டிட்டிக்காக ரேஷன் கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க. ரேஷன் கடை லீவ் நாட்கள் வந்து மாதத்தில் வர்ற முதல் 2 வாரத்தோட வெள்ளிக்கிழமை, 3வது 4வது வாரத்தோட ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து வந்து கடை வேலை நேரம் காலையில் 8:30லேருந்து 1 மணி வரைக்கும். மதிய இடைவேளை, உணவு இடைவேளை வந்து 1 to 2, 2 மணி முதல் 6 மணி வரை வந்து மளிகை கடை இருக்கணும். விலைப்பட்டியல்: அரிசி கோதுமை ஃப்ரீ, பருப்பு 1 கிலோ 30 ரூபா, சக்கரை பாமாயில் ரெண்டுமே 1 கிலோ வந்து 25 ரூபா, பாமாயில் 1 லிட்டர் 25 ரூபா, மண்ணெண்ணெய் 13 ரூபா 50 காசு. அதே மாதிரி ஒரு நபர், அதாவது ஒரு ஆளுக்கு, ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஆளுக்கு அரிசி வந்து 5 கிலோ போடுவாங்க. AAY கார்டு இல்லாதவங்களை சொல்லலை, நான் மற்றவங்கள சொல்கிறேன். ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி, 1/2 கிலோ சக்கரை போடுவாங்க. ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து தமிழக ஆளுநர் மாண்புமிகு RN ரவி, முதலமைச்சர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை உயர் திரு E பெரியசாமி அவர்கள், கூட்டுறவுத்துறை உயர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள், உணவுத்துறை வழங்கல் துறை உயர் திரு RA சக்கரபாணி அவர்கள், நகராட்சி உள்ளாட்சி நிர்வாகத்துறை உயர் திரு KN நேரு அவர்கள், பொதுப்பணித்துறை உயர் திரு ஏவா வேலு அவர்கள், வேளாண் துறை உயர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இவ்வளோதான் இப்போதைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணாலும் நான் போடுறேன், நீங்களும் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு படிங்க, எல்லோரும் சேர்ந்து படிப்போம், அட்டன் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.